மைக்ரேன் அப்படிங்கிறது ஒற்றை தலைவலி அப்படின்னு சொல்லலாம். இந்த ஒற்றை தலைவலி வரும்போது 2 நாள் 3 நாள் தொடர்ந்து ஒரு பக்கம் தலைவலி இருந்துகிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு சரியாகும். இந்த மாதிரி வாரத்தில் 2 டைம் வருது 3 டைம் வருது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலி இது வந்து ஜெனட்டிக். பேரண்ட்ஸுக்கு இருக்கும்போது அவங்களோட வாரிசுகளுக்கு வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நர்வஸ் சிஸ்டம் ஃபுல்லாக வீக் ஆகுறது ஒரு காரணம். ஸோ நர்வஸ் சிஸ்டம் ஏன் வீக் ஆகுது அப்படின்னா, அவங்களோட இந்த ஒற்றை தலைவலி இருக்கவங்க கண்டிப்பாக உங்களோட பிளட்டில் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வைட்டமின் B12 செக் பண்ணுங்கள். ஸோ B12 குறைவாக இருக்குது அப்படின்னா நர்வஸ் சிஸ்டம் வீக்காக இருக்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். அதுக்கான உணவுகள் மருந்துகள் இதெல்லாம் எடுத்து அதை சரி பண்ணணும். ஸோ இந்த ஒற்றை தலைவலி வரும்போது வெயிலில் போனாலும் அவங்களுக்கு உடனே தலைவலி வரும், இல்லை சாப்பிடாம இருந்தால் தலைவலி வரும். ஸோ அந்த தலைவலி வந்து எப்படி இருக்குன்னா, சாதாரண தலைவலி மாதிரி இல்லாமல் ஒரு 2-3 நாள் தொடர்ந்து ரொம்ப ஹெவியான பெயின் இருக்கும். அவங்களால வேறு எதுலேயும் கான்சன்ட்ரேட்டே பண்ண முடியாத அளவுக்கு வந்து இருப்பாங்க. ஸோ இந்த ஒற்றை தலைவலிக்கு நர்வஸ் சிஸ்டத்தை ஸ்ட்ரென்தன் பண்ணி இம்யூனிட்டி இன்க்ரீஸ் பண்ணாலே போதும், அவங்களுக்கு இந்த ஒற்றை தலைவலி பிரச்சனை வந்து சரியாகும். ஸோ இம்யூனிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறது எப்படி அப்படின்னு கேட்பாங்க. ஸோ சித்த மருத்துவத்தில் தாது புஷ்டி லேகியம், அமுக்ரா, சூர்ணம் இது எல்லாமே வந்துட்டு நரம்புகளை படுத்தக்கூடிய மருந்துகள். பெண்கள் அப்படிங்கும்போது சதாவரி அப்படின்னு சொல்லக்கூடிய லேகியம் நீங்கள் சாப்பிட்லாம். ஸோ வெள்ளைப்படுத்தல் பிரச்சனை இருக்கும்போது கற்றாழை லேகியமும் சேர்த்து சாப்பிட்லாம். இது வந்து குமரி லேகியம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நரம்புகளை வன்மைப்படுத்துறதுக்கு நான் சொன்ன மாதிரியான மருந்துகள் மட்டும் இல்லாமல் உணவுகளில் பால், நெய், தயிர் இந்த மாதிரியான உணவுகள் எடுத்துக்கலாம். அசைவ உணவு உண்பவர்கள் வந்து இறைச்சி எடுத்துக்கலாம். இது வந்து B12 இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நல்ல ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே போல் மீன் வகைகள், முட்டை வகைகள் இது எல்லாத்துலேயுமே வந்துட்டு B12 அதிகமாக இருக்கும். காளான், பன்னீர் இது எல்லாத்துலேயுமே B12 இருக்குது. ஸோ B12 எதுக்கு தேவை அப்படின்னா, நரம்புகள் டேமேஜ் ஆகாமல் இருக்கும், நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு நமக்கு B12ங்கிற ஒரு சத்து தேவை. அது மட்டும் இல்லாமல் ரத்தம் உற்பத்தி ஆகிறதுக்கும் B12 ரொம்ப தேவை. ஸோ நர்வஸ் சிஸ்டம் நல்லா இருக்கணும், நரம்புகள் ஸ்ட்ரென்த்தாக இருந்தால் நம்மளுக்கு இந்த தலைவலி மற்றும் கை கால் நரம்பு வலி இதெல்லாமே இருக்காது.